அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 6. தமையனும் தங்கையும். தென்பாண்டி நாட்டின் வீரத்தளபதி வல்லாளத்தேவன் இந்த கதையின் தொடக்கத்திலிருந்து இதுவரையில் ஓய்வில்லாமல் அலைந்து கொண்டுதான் இருந்தான். அவனுக்கும் அவன் சிந்தனைக்கும் சில நாழிகை பொழுதாவது அமைதி கிடைத்திருக்குமா என்பது சந்தேகம்தான். தன்னையும் தன்னுடையவற்றையும் விட தன் கடமைகளை பெரிதாக கருதும் அந்த உண்மை வீரனுக்கு உடன் பிறந்த தங்கையை சந்தித்து மனம் விட்டு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருப்பதற்கு கூட இதுவரை ஒழியவில்லை. இப்போது கூட அவனுக்கு ஒழியாதுதான். கோட்டாற்று படைத்தளத்துக்கு போய் உடனே படை ஏற்பாடுகளை கவனிக்குமாறு அவனுக்கு அவசர கட்டளையிட்டிருந்தார் மகாமண்டலேஸ்வரர். அவருடைய கட்டளையின் அவசரத்தை விட அவசரமாக தன் தங்கை பகவதியையும் ஆபத்துதவிகள் தலைவன் குழைக்காதனையும் சந்திக்க வேண்டியிருந்தது அவனுக்கு. வெளிப்படையாக சந்திக்க முடியாத சந்திப்பு அது. மறைமுகமாக பயந்து பயந்து செய்கிற காரியங்களே மகாமண்டலேஸ்வரருடைய கவனத்துக்கு எட்டிவிடுகின்றன. வெளிப்படையாக செய்தால் தப்ப முடியுமா? அன்றைய நிகழ்ச்சிகளிலிருந்து இடையாற்று மங்கலம் நம்பியை பற்றிய அதிக முன்னெச்சரிக்கையும் கவனமும் வேண்டுமென்று அவன் தீர்மானத்திற்கு வந்திருந்தான். முதலில் ஆபத்துதவிகள் தலைவன் மகர நெடுங்குழை காதனை கண்டு அரண்மனை தோட்டத்தின் அடர்த்தியான பகுதி ஒன்றுக்கு சென்று பேசிக்கொண்டிருந்தான். குழைக்காதன் தளபதி அரண்மனைக்கு வருவதற்கு முன் அங்கு நடந்த சில நிகழ்ச்சிகளில் தான் கண்ட சிலவற்றை விவரமாக குறிப்பிட்டு சொன்னான். நீங்கள் முன்பு கோட்டாற்றிலிருந்து என்னை அனுப்பிய போது கூறியபடி மகாமண்டலேஸ்வரருடைய கண்ணுக்கு அகப்படாமல் தான் இருக்க முயன்றேன். ஆனால் கடைசியில் அவர் கண்டுபிடித்து விட்டார். குழைக்காதரே, நீங்கள் நினைப்பது போல் அந்த மனிதரை அவ்வளவு எளிதாக ஏமாற்றிவிட முடியாது. எனக்கே தெரியும். இருந்தாலும் உங்களால் முடிகிறதா இல்லையா என்று சோதிப்பதற்காகவே அப்படி சொல்லி அனுப்பினேன். உங்களுக்கும் எனக்கும் 2 கண்கள் இருந்தால் 2இன் பார்வையாற்றல் தான் இருக்கும். ஆனால் அவருடைய 2 கண்களுக்கு 20 கண்களின் ஆற்றல் உண்டு. அப்படி இருந்தும் சில சமயங்கள் அவரை பலவீனப்படுத்தி விடுகின்றன. உண்மை. கூட்டத்தலைவர்கள் கூட்டத்தின் போது அவருடைய ஆற்றலையும் பலவீனத்தையும் சேர்ந்தே என்னால் காண முடிந்தது. அது இருக்கட்டும். இப்போது நீங்கள் எப்படியாவது அந்தப்புற பகுதிக்கு சென்று என்னுடைய தங்கை பகவதியை இங்கே அழைத்து வர வேண்டும் என்றான் தளபதி. இப்போது இருக்கிற சூழ்நிலையில் நான் அந்தப்புறத்துக்குள் நுழைந்தால் ஒரு பெரிய கலவரமே உண்டாகிவிடும். அங்கே புவன மோகினி என்று ஒரு வண்ண மகள் என்னை நினைத்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். என் தலையை அந்தப்புறத்துக்குள் பார்த்துவிட்டால் வேறு வினையே வேண்டியதில்லை என்று தொடங்கி புவன மோகினியின் மூலம் மகாமண்டலேஸ்வரர் தன்னை பற்றி உளவறிந்த விவரத்தை தளபதிக்கு விளக்கி கூறினான் அவன். அப்படியானால் பகவதியை இப்போது இங்கே வரவழைத்து சந்திப்பதற்கு வேறு வழி? தளபதியின் கேள்விக்கு வழி சொல்ல வகையறியாமல் விழித்தான் குழைக்காதன். அவர்கள் இருவரும் தோட்டத்தில் எந்த இடத்தில் நின்று பேசிக்கொண்டிருந்தார்களோ அந்த இடமே அந்த புறத்து சுவரோரமாகத்தான் இருந்தது. மேல் மாடத்தில்தான் பகவதி, விலாசினி முதலிய பெண்கள் தங்கியிருந்தார்கள். மேன்மாடத்தில் இருந்த அந்த அறை அவர்கள் நின்றிருந்த இடத்திலிருந்து 4 ஆள் உயரத்தில் இருந்தது. மேலே இருந்த அந்தப்புறத்து அறைகள் ஒவ்வொன்றின் நிலைக்கு மேலேயும் ஒரு சிறிய வெண்கல மணி தொங்கிக் கொண்டிருந்தது. இருவரும் அந்த அறைகளை ஏறிட்டு பார்த்து கொண்டே என்ன விதமாக பகவதியை சந்திப்பதென்று தெரியாமல் திகைத்து நின்றனர். எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. செய்து பார்க்கிறேன். நாம் நினைக்கிறபடி நடந்தாலும் நடக்கலாம். வேறு மாதிரி ஆகிவிட்டால் ஏமாற்றம்தான் என்று முகம் மலர்ந்து கூறினான் மகர நெடுங்குழைக்காதன். என்ன வழி அது? தளபதியின் வினாவில் ஆவல் துள்ளி நின்றது. இருங்கள், இதோ செய்து பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தலைக்கு மேலிருந்த மாமரத்தில் கை கெட்டுகிறார் போல சரம் சரமாக தொங்கிக் கொண்டிருந்த மாவடுக்களில் 4-5 பறித்தான். மேலே பார்த்து குறிவைத்து ஒவ்வொரு மாவடுக்களாக எறிந்தான். அவன் எறிந்த 3வது மாவடு அறையின் வாசலில் தொங்கிய மணியின் நாக்கில் பட்டு அசைந்தது. அடுத்த கணம் கணீரென்று மணியின் ஓசை ஒலித்தது. எதை எதிர்பார்த்து அவன் அப்படி செய்தானோ அது உடனே நடந்தது. அந்த மணியோசை எழுந்ததுமே யாரது என்று அதட்டி கேட்டுக்கொண்டே பகவதி அரைவாசலுக்கு வந்தாள். இன்னொரு மாவடுவும் மேலே வந்து அவள் அருகே விழுந்தது. அவள் கோபத்தோடு கீழே குனிந்து மாவடு எரியப்பட்ட திசையை பார்த்தாள். மறுகணமே அவள் கோபம் மலர்ந்த சிரிப்பாக மாறியது.
கீழே அவள் தமையன் வல்லாளத்தேவன் மாமரத்து அடர்த்தியிலிருந்து தலை நீட்டி சைகை செய்து அவளை கூப்பிட்டான். அவள் வருகிறேன் என்பதற்கு அடையாளமாக பதில் குறிப்பு காட்டிவிட்டு கீழே இறங்கினாள். நல்ல வேளை, அறைக்குள் உங்கள் தங்கே இருந்ததனால் என் தந்திரம் பலித்தது, இல்லாவிட்டால் வம்பாயிருக்கும் என்றான் மகர நெடுங்குழைக்காதன். குழைக்காதரே, இப்போதுதான் ஆபத்துதவி என்ற உம்முடைய பெயருக்கு சரியான செயலை செய்து விளக்கினர். பிரமாதமான தந்திரம், அபூர்வமான யோசனை, அபாரமான குறி என பாராட்டினான் தளபதி வல்லாளத்தேவன். என்ன அண்ணா இது? என்னை சந்திக்க வேண்டுமென்றால் அந்த புறத்துக்குள் வந்து உரிமையோடு சந்திக்கலாமே, தோட்டத்தில் நின்று இப்படியெல்லாம் தந்திரம் செய்வானேன் என்று கேட்டுக்கொண்டே பகவதி அங்கு வந்து சேர்ந்தாள். தந்திரம் என்னுடையதல்ல பகவதியே, நம் குழைக்காதருடையது என்று சொல்லி சிரித்தான் தளபதி. நினைத்தேன், அவருடையதாகத்தான் இருக்க வேண்டுமென்று. குறி தவறாமல் எரிகிறாரே. என் கூறி கூட சில சமயங்களில் தவறிவிடுகிறது அம்மணி. எதையோ உட்பொருளாக அடக்கி வைத்து பேசினான் ஆபத்துதவிகள் தலைவன். அவனுடைய அந்த சிலேடை பேச்சு தளபதி வல்லாளத்தேவனுக்கு சிரிப்பை உண்டாக்கிற்று. குழைக்காதரே, நீங்கள் போய் உங்கள் வேலைகளை கவனிக்கலாம். நானும் பகவதியும் தனிமையாக பேச வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் எவையேனும் இருந்தால் பகவதியிடம் சொல்லிவிட்டு போகிறேன். அவள் உங்களுக்கு தெரிவிப்பாள். இப்போது நீங்கள் போகலாம் என்று தளபதி கூறினான். நல்லது, வணக்கம், நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று வணங்கி புறப்பட்டான் குழைக்காதன். தோட்டத்து புதர்கள் பதுங்கி பதுங்கி தன்னை மறைத்து கொண்டு வெளியேற அவனுக்கு ஒத்துழைத்தன. அண்ணா, நீங்கள் அரண்மனையிலிருந்து வெளியேறி செல்வதற்கு முன் உங்களை எப்படியாவது ஒரு முறை சந்தித்துவிட வேண்டும் என்று நானே நினைத்து கொண்டிருந்தேன் என்றாள் பகவதி. பகவதி, இப்போது இந்த அரண்மனையில் நிலவும் சூழ்நிலையில் அண்ணனும் தங்கையும் தனியே சந்தித்து பேசினால் கூட மிகப்பெரிய அரசியல் ரகசியங்களை பேசிக்கொள்வதாக எண்ணிக்கொள்வார்கள். மற்றவர்கள் என்னென்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உலகத்தில் எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது அண்ணா. நீங்கள் என்னை கூப்பிட்ட காரியத்தை பேசுங்கள், நேரமாகிறது என்று அவனை துரிதப்படுத்தினாள் அவன் தங்கை. பகவதி, சிறு வயதில் உனக்கு நான் வேடிக்கையாக ஒரு கதையை அடிக்கடி சொல்வேன், அது நினைவிருக்கிறதா? ஏழை வேளாளன் ஒருவனுக்கு மண் சுவரின் மேல் கூரையால் வேய்ந்த குடிசைதான் வீடு. விடாத அடைமழையால் சுவர்கள் விழுந்து விடுமோ என்று அஞ்ச வேண்டிய சமயத்தில் குடிசைக்குள் மாடு கன்று போட்டு விடுகிறது. நிறை மாதத்தோடு பிள்ளை பேற்றுக்கு தயாராயிருந்த அந்த ஏழையின் மனைவிக்கு அதே சமயத்தில் இடுப்பில் வலி கண்டது. இன்னும் சிறிது நேரத்தில் குழந்தை பிறந்து விடுமோ என்று பரபரப்பு ஏற்பட்டது. அந்த சமயத்தில் குடிசையின் ஒரு பக்கத்து மண் சுவர் ஈரம் தாங்காமல் விழுந்துவிட்டது. அந்த வீட்டில் வேலை பார்த்து வந்த அடிமை சிறுவன் ஒருவன் இறந்து போனான். வயல்கள் ஈரப்பதமாக இருக்கும் போதே விதை விதைத்து விட வேண்டுமே என்று வீட்டுத் தலைவன் வயலுக்கு ஓடினான். வழியிலேயே அவனுக்கு கடன் கொடுத்திருந்தவர் அவனை மறித்து கொண்டார். அந்த சமயம் பார்த்து பக்கத்து ஊரில் அவன் உறவினர் ஒருவர் இறந்து போனதாக இழவு ஓலை கொண்டு வந்தான் ஒருவன். என்ன செய்வதென்றே புரியாமல் அவர் திகைத்து கொண்டிருந்த போது தள்ள முடியாத விருந்தினர்கள் 2 பேர்கள் அவன் குடிசையை தேடிக்கொண்டு வந்தார்கள். அப்போது குடிசையின் பின்புறமிருந்து அவனுடைய மூத்த புதல்வனின் அலறல் கேட்டது. அவன் ஓடிப்போய் பார்த்தான். அங்கே அவன் புதல்வனை பாம்பு தீண்டியிருந்தது. அவன் கோவென்று கதறி அழுதான். அந்த சமயத்தில் ஊர்க்கணக்கர் வந்து அவன் நிலவரி செலுத்தவில்லை என்பதை நினைவுபடுத்தினார். அவனுடைய குலகுருவும் அந்த நேரம் பார்த்து அங்கே வந்து தட்சிணையை கீழே வைத்துவிட்டு மறுவேலை பார் என்று கேட்க ஆரம்பித்தார். பகவதிக்கு சிரிப்பு பொறுக்க முடியவில்லை. ஏதோ தலை போற காரியம் என்று அவசரமாக கூப்பிட்டுவிட்டு, எதற்கண்ணா இந்த கதையெல்லாம் அளக்கிறீர்கள்? கதையில்லை, தென்பாண்டி நாட்டின் இப்பொழுதைய சூழ்நிலை ஏறக்குறைய இதுதான். கதையில் அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு மனிதன் இலக்கு, இங்கே ஒரு நாடு இலக்கு. கதையாது தாங்க முடியாத வறுமை தொல்லைகளை அனுபவித்த எவனோ ஒரு புலவன் திரித்த பொய். கதை பொய்யாகவே இருக்கட்டுமே, இப்போது நம்மை சுற்றி நடப்பவைகள் பொய்கள் அல்ல. பாண்டி நாட்டு கதவை தட்டி கூப்பிடும் கவலைகள் கனவுகள் அல்ல. அண்ணா, கதையையும் எடுத்துக்காட்டும் சொல்லி உண்மைகளை புரிய வைப்பதற்கு நான் இன்னும் சிறு குழந்தையா என்ன? சொல்ல வந்ததை நேரடியாகவே சொல்லுங்கள். பகவதி, நீ என்னுடைய தங்கை. இந்த சூழ்நிலையில் என்னுடைய தங்கையிடமிருந்து நான் சில வீரச் செயல்களை எதிர்பார்க்கிறேன். பொருள் புரிய நிறுத்தி இடைவெளி விட்டு ஒவ்வொரு சொல்லாக சொன்னபின் புருவங்கள் ஒன்று கூடும் இடத்திற்கு மேல்
உணர்ச்சி மேடாகிய அந்த அழகு நெற்றியை இமையாமல் பார்த்தான் தளபதி. என்ன அண்ணா அப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் தங்கை மேல் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைக்கு ஒன்றும் குறைவில்லை. இப்போது உன்னிடம் மனம் திறந்து உரிமையோடு பேசுகிறேன். நான் உடன் பிறந்தவன் என்ற முறையில் இது நாள் வரை உனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை. நம் அன்னையும் தந்தையும் பிரிந்த நாளிலிருந்து நீ என் கண் காண வளர்ந்திருக்கிறாய். பகவதி, என்னுடைய போர் தொழிலுக்கு பயன்படும் சில வீரக்கலைகளிலிருந்து யாழ், இசை முதலிய நளினக்கலைகள் வரை கற்றுக்கொண்டிருக்கும் நீ இதுவரை அரசியல் சூழ்ச்சி கலைகளை அதிகம் அறிந்து கொள்ள வாய்த்ததில்லை. நானும் அதற்கு உன்னை விடவில்லை. பவழக்கனிவாயரிடம் நளினக்கலைகளை கற்றாய். ஆசிரியர் பிரானிடம் இலக்கிய அறிவு பெற்றாய். நான் இப்பொழுது கடைசியாக குறிப்பிட்ட கலையை என் மூலமாக எனக்காக நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது. என்ன அண்ணா புதிர் போடுகிறீர்கள் என்றாள் பகவதி. இப்போதைக்கு அது புதிர்தான். புதிரை விலக்கி கொண்டு வரத்தான் நீ உடனடியாக புறப்பட வேண்டும். மிக பெரிய அந்தரங்கங்கள்லாம் இந்த புதிருக்குள் தான் அடங்கி போயிருக்கின்றன. அந்த பேச்சிலிருந்து எதுவும் விளங்கி கொள்ள முடியாமல் குழப்பத்தோடு அண்ணன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் பகவதி. அவனுடைய கண்களில் துணிவின் ஒளி, உறுதியின் சாயை இரண்டையும் அவள் கண்டாள். செய்தே தீர வேண்டிய செயல்களை பற்றி பிடிவாதமாக பேசும்போது அண்ணனுடைய கண்களில் அந்த ஒளியை அவள் கண்டிருக்கிறாள். மென்மையான உன்னுடைய கைகளிலிருந்து வன்மையான செயல்களை எதிர்பார்க்கிறேன். பகவதி, வளை சுமக்கும் கைகளில் பொறுப்பை சுமத்த முடியுமா என்று தயங்குகிறேன். உங்கள் தங்கையின் கைகள் அதற்கு தயங்கப் போவதில்லை அண்ணா. இந்த வார்த்தைகளை உன்னிடமிருந்து வரவழைப்பதற்கு இத்தனை பேச்சும் பேச வேண்டியிருந்தது. இனிமேல் கவலை இல்லை. இவ்வாறு கூறிவிட்டு தன் தங்கைக்கு மிக அருகில் நெருங்கி காதோடு காதாக மெல்லிய குரலில் ஏதோ கூறத் தொடங்கினான் தளபதி வல்லாளத்தேவன். அவன் கூறியவற்றை கேட்டுக்கொண்டிருந்த போதே அவள் முகத்தில் பல்வேறு உணர்ச்சிகளின் நிழல்கள் படிந்து மறைந்தன. நெடுநேரமாக அவள் காதருகில் அவனுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருந்தன. வண்டு பூவை குடையும் ஓசையை விட மிக மெல்லிய ஓசையில் பேசுவதற்கு தென்பாண்டி நாட்டு தளபதி எங்கே கற்றுக்கொண்டிருந்தானோ? பகவதியின் முகபாவங்கள் வினாடிக்கு வினாடி அவன் சொற்களை புரிந்து கொண்டதற்கு ஏற்ப மாறுபடும் போது எத்தனை உணர்ச்சி குழப்பங்களை அந்த வனப்பு மிக்க நெற்றியில் காண முடிகிறது. பிறை சந்திரனை கவிழ்த்து வைத்தார் போன்ற நெற்றி அது. தன் தங்கையிடம் அற்புதமான அழகும் வனப்பும் அமைந்திருப்பதாக பெருமைப்பட்டதை காட்டிலும் துணிவும் சாமர்த்தியமும் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் அதிக கவலைப்பட்டிருக்கிறான் வல்லாளத்தேவன். அந்த கவலையும் அவன் இப்போது கூறிய செயலை செய்ய அவள் ஒப்புக்கொண்டதால் அகன்று விட்டது. எல்லாவற்றையும் அவள் காதில் ரகசியமாக கூறிவிட்டு தலை நிமிர்ந்தபோது மேலே இருந்து சற்று பெரிதான மாவடு ஒன்று தளபதியின் நெற்றிப் பொட்டில் விழுந்தது. விண்ணென்று தெரித்து விழுந்த அது உண்டாக்கிய வலியில் ஒரு கணம் கண் கலங்கிவிட்டது அவனுக்கு. ஐயோ அண்ணா, வடு பட்டுவிட்டதே என்று அவன் நெற்றியை தடவ நெருங்கினாள் பகவதி. அதனால் என்ன? இங்கே வடுப்பட்டால் கவலையில்லை. நீ போகிற காரியம் வடுப்படாமல் பார்த்துக்கொள் பகவதி என்று கூறிவிட்டு அவள் பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் அவன்.